கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கேள்வி புரியுதா உங்களுக்கு? அத்தவங்களெல்லாம் ஏற்றுக்கினேன்னா என்னை ஏற்றுப்பனா, இல்லை என்னை ஏற்றுக்குன்னா அத்தவங்களை ஏற்றுப்பனா? நான் என்னை ஒத்துக்கொள்வதனால் பிறரை ஒத்துக்கொள்கிறேனா, இல்லை பிறர் செய்கிற குற்றங்களை அவங்க எப்படிலாம் வாழ்கிறாங்களோ அதெல்லாம் ஒத்துக்கிறதுனால நான் என்ன ஒத்துக்கிறேன்னா? அப்படி தானே? ஏற்றுக்கொண்டால்ன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு ஒத்துக்குனா ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பிரச்சனை என்னடான்னா, சுற்றி பார்க்குறான் மனுஷன். சுற்றி பார்த்தோடனே நான் தப்புன்றான், இல்லை நான் சரின்றான். இப்போ நான் சொல்கிற சரியும் நான் சொல்கிற தப்பும் என்னால் ஆனதா சுற்றி இருக்கிறவங்களா ஆனதா? இதுதான் கேள்வி. உண்மையிலேயே கேள்வின்னு ஒன்று இல்லவே இல்லை. கேள்வின்னு ஒன்று வராது. எப்போ நான் என் செயல்கள் மேலே மட்டும் அக்கறையாது நான் என்ன மட்டும் செஞ்சுனுக்கிறேனோ அப்படின்னா இல்லை, கேள்வியே இல்லை. நான் என் செயலை செஞ்சால் கூட யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நான் இரவுலாம் உட்காந்து எழுதினுக்கிறேன். எங்கள் அம்மா பார்க்குறா, ஒரு கேள்வி கேட்குறா, என்னப்பா பண்ணுற? புக்கு எழுதுகிறோம்மா. யாரும் எழுதாததான்றா. இப்போ என் செயல் சரியாக தப்பான்னு ஒரு கேள்வி எனக்கு என்ன ஆகுது, எழும்புது. யாரும் என்னை பார்க்கல கேட்கலன்னா நான் பண்ண எழுதியிருப்பேன். எனக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்கியிருப்பேன். இந்த கேள்வி தான் என்ன பண்ண வைக்குதே. இப்போ நான் எங்கள் அம்மா ஒத்துக்கிறேன்னா என்ன ஒத்துக்கிறேன்னா, இது ஒரு கேள்வியாக மாறுது. இப்போது எங்கள் அம்மா ஒத்துக்கணுமா இல்லை என்ன ஒத்துக்கணுமா? எங்கள் அம்மாவோட கேள்வி நியாயமானது. புள்ள மூச்சுன்னுக்கிறான், 2 மணி வரைக்கும் தூங்காமக்கிறான். அப்படி எழுதி என்ன பண்ண போகிறான்? இவன் நிம்மதியாக தூங்கிட்டான், நாளைக்கு நல்லா இருப்பான். நோக்கம் ஒன்று, பல நோக்கமாக இருக்கலாம். நாய் வளர்ந்துட போகுது, பெருசாகிடும் போது, சின்ன பிள்ளை விட இந்த பெரிய பிள்ளை மட்டமாக தான் இருக்கணும். இல்லை இருந்து இந்த ஏதோ ஒரு படத்தில் பந்தி போட்டு பரிமாற ஒரு பாட்டில் வருமே, வேலைக்காரனா புள்ளியவே வேலைக்காரனை வச்சுருப்பாளே, அல்மா இவன் பிள்ளை தானான்ட்டு அவன் பிள்ளை மாதிரி வளர்த்துருப்பா. அடிமையாகிறதுக்காகவே குதிரை ஓட்டுறது வண்டி ஓட்டுறதெல்லாம் வச்சுருப்பாங்க. அல்மா மீனாவை காதலிப்பார். என்ன படப்பா? அந்த மாதிரி கூட நம்மளை என்ன பண்ணிடலாம் அவன் நோக்கத்தில். இவன் அறிவாளி ஆகிடக்கூடாது, ஏன்னா சின்னவனுக்கு என்ன இருக்கணும், இவன் எடுபடியாக இருக்கணும்னு கூட பண்ணி பல நோக்கம் இருக்கும். யாருதே? ஏன் அம்மா இப்படிலாம் சந்தேகப்படுறேன்லாம் இல்லை, சந்தேகப்படுறதில்லை. கேள்வி வந்து எப்படிலாம் கேட்கலாம், யாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். கரெக்டாக? எந்த கேள்விக்கும் நல்லாவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். கேள்வி அவங்களுது, அவங்க என்ன எது ஒன்றா இருக்கலாம். ஆனால் செயல் யாருதே? நான் தானே. நான் எழுதுறதுல தீவிரமாக இருக்கும்போது நாளைக்கு எனக்கு அந்த மாதிரி எழுத வராது. ஒரு கவிதை உங்களுக்கு வருது, இல்லை ஒரு பாட்டு ஒன்று வருது, ஒரு உணர்ச்சி சூழல் உங்களுக்கு வருது, இல்லை அது நாளைக்கு வரும்லாம் நம்பாதீங்க. கிடையாது. அந்த மூமெண்ட் திரும்ப வராது. மூமெண்ட்டு தான் திரும்ப. அது மாதிரி சந்தர்ப்பமே கிடையாது. அந்த காதலோடு பார்க்குற காட்சி, கருணையோடு பார்க்குற சூழ்நிலை, அதெல்லாம் திரும்ப வரும்னு வாரமும் உங்களுக்கு வித்தியாசமாக இருந்தால் தான் வந்துருக்கிறீங்க. ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கான், போனால் இப்படியே தான் இருப்பாருன்னா எப்படி இருப்பீங்க? அது கல் தான். ஆனால் நீங்கள் தான் என்ன போய் அதே கல் பார்த்து என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாள் உள்ள உருகுதுன்றீங்க, ஒரு நாள் திட்டுறீங்க. சனினை நீ எதுவுமே உனக்கு 1000 கண் இருந்து என்ன மயிர் பிடுங்கிறதுக்கு வச்சுங்கிற, ஒரு கண்ணில் சைடில் பார்த்தா போதாதா? இப்படிலாம் கேட்குறீங்களா இல்லையா? அப்போ ஒத்துக்காததே குழப்பம்தான். இவங்க அந்த குழப்பத்துக்கு ஆளாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேள்வியாகவே ஆக்கியதை கேட்டாங்க. என்னான்ட்டு ஏற்றுக்கொண்டேனா, என்னை ஏற்றுக்கொண்டேனான்ட்டு. உன்னை ஏற்றுக்கிற மாதிரி உன்னால் வாழ முடியாது. உனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன சர்க்கிள் வரத்தான் செய்யும். ஏன்னா இந்த பூமி இப்போ வந்து பல 1000 வருஷமாக வாழ்ந்துன்னுக்குது. பலவிதமான கலாச்சார கோட்பாடுகள் பண்பாடுகள் இங்கே இருக்குது. அதனால் என்ன தான் ஆகும், உனக்கு கன்ஃபியூஸாக தான் ஆகிடும். அழகாக இருப்பான், செம்மையாக இருப்பான், இல்லை செம்மையாக இருப்பான். எதுக்கு? பொம்பளைங்களாம் நல்ல உங்கள் ஆம்பளை தான் மோசமானவன். பொண்டாட்டி உலகத்திலே அழகின்னு கட்டின்னு வந்திருப்பான், இருந்தாலும் திரும்பி பார்த்துருவான். இப்போ 3வது ஆள் சொல்லுவாங்க, இப்போ ஆம்பளையாக இருந்தாலும் பார்த்தானா, அழகாக இருந்தாலும் பார்த்தானா, ஏற்றுக்கிறதுனால பார்த்தானா, ஏற்றுக்கிறதுனால சரின்றானா, ஏற்றுக்கிறதுனால சரின்றானா? ஆனால் மூமெண்ட்டு தான். திரும்பி பார்த்துட்டான். சரியா தப்பா? பார்க்க வச்சது எது? சூழ்நிலை அதனால் உருவாச்சு. நிறைய கேள்வி பெருசாக போயினே இருக்குது. அப்போனா ஒத்துக்காது குழப்பம், இந்த பிரச்சனைலாம் எங்கே வந்தது? எனக்கு தெரியுமா நான் அப்படி ஒரு அழகான ஒருத்தி வருவான்ட்டு? நான் சபலப்படுவேன்னு எனக்கு தெரியுமா என்ன? எனக்கு தெரியுமா என்ன? எதுவுமே எனக்கு தெரியாது தானே. தெரியுமா என்ன? அது ஒரு சம்பவம் தானே, சூழ்நிலை தானே. அப்படி தானே, அப்படி ஒரு சூழ்நிலை தானே. இதில் சரி தப்புலாம் எங்கேருந்து யோசிச்சிங்க? ஒன்று பார்த்துட்டீங்க, அதை இன்னொருத்தர் பார்த்துட்டாங்க. யாருமே பார்க்கலன்னா நீங்கள் நல்லவர். யாருமே பார்க்கலனாலும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு இன்னொருத்த எவனா சொன்னான்னா
10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயத்துக்காக இப்போ நான் பேசுனேன்னா நீங்கள் குற்ற உணர்வு ஆனால் யார் தப்பு? ஐயோ நான் 15-20 வருஷமாக கறி மீனை சாப்பிட்டேன். ஏன் இன்னொரு புக்கை பச்சோன்னு உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சே? புரியுதா? கொலை பண்ணக்கூடாது, பாவம் செய்யாதீரு மனமே, இன்னொரு உயிரை எதுக்கு வந்துக்குது? வாழ தானே வந்துக்குது. அதை போய் வெட்டி சாப்பிட்றோமே, அது புல் எல்லாம் பெற்றுக்குது, அதுக்கு பிறப்புறுப்பெல்லாம் இருக்குது, அதை போய் என்ன பண்ணக்கூடாது நம்ம? அப்போ நெல்லுக்கெல்லாம் பிறப்புறுப்பு இல்லைன்னே நம்பிட்டான். நெல்லுக்கு பிறப்புறுப்பு இருக்குதுன்னா ஒத்துப்பீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? எப்போனா நெல்லுக்கு பிறப்புறுப்பு இருக்குதுன்னு எறும்புக்கு தான் தெரியும். அது எதுவும் போய் சேர்க்கும்போது என்ன பண்ணும், அந்த மணல் இருக்குது இல்லை, அதை உடச்சிட்டு வைக்கும். அப்போ எது கண்டுபிடிச்சி வச்சு இதை இந்த விட்டா இது இனப்பெருக்கம் செஞ்சிடும், என்ன பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு யாருக்கு தெரியுது? எறும்புக்கு தெரியுது. ஆனால் உனக்கு தெரியும் நெல்லுக்கு பிறப்பு இருக்குதுன்ட்டு. மொழி இதை எப்படி வருது? அப்போ பிரச்சனை எங்கன்னா ஒத்துக்க அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி கேள்வியே உங்கள் மனசில் வரவே கூடாது. உங்களுக்கு தேவை மேலே மட்டும்தான் நீங்கள் அக்கறையாக இருக்கணும். எது மேலே? தேவை மேலே. ஊரில் எடுக்குது, சரியா தப்பா? இது யாருக்கிட்ட கேட்கலாம்? இப்போ அந்த பிள்ளைய பார்த்துட்டு, அம்மா நீ தான் புதுசாக வந்துடுற, எனக்கு இங்கே ஊரில் எடுக்குது, சொஞ்சிக்குவா. அவங்க சொன்னாலும் சொஞ்சிக்கணுமா? ஊரில் யாருக்கு இருக்குது? முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையிலே நீங்கள் புதுசு, உங்களுக்கு பிரச்சனை புதுசு. வாழ்க்கை உங்களுக்கு புதுசு, என்றும் புதியது. வாழ்க்கை யாருக்கு புதுசு? உங்களை மாதிரி யாருமே இல்லை. அதனால் யாருக்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்க முடியாது. யாரைனா உங்களை சரி தப்பு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்களாவே இருக்க வந்துக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களை வாழ விட மாட்டேன்றீங்க. வாழ விடாததுனால என்ன வர கூட கூப்பிட்டுக்கிறீங்க, வாடா என்னால் வாழ முடியல. அவங்களாம் வாழ்கிற மாதிரி நான் வாழவா? இல்லை நான் வாழ்கிற மாதிரி அவங்கள வாழ வைக்குவா? யாரையும் யார் மாதிரியும் வாழ வைக்கவே முடியவே முடியாது. யாருக்குன்னா யாரை மாதிரி சொல்ல முடியும்? ஆக்சுவலாக ஞானமணின்னா செந்தா பல்லு இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? மாதிரி இவ்வளோ கேப் இருக்கணும். அதுவும் வர்ணீர் காலிப்பர்லாம் வச்சு என்ன பண்ணேன் நான்? 32 பல்லு தான் மட்டும் போதாது. என்ன ஓணும் அதில்? இது மாதிரி கேப் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவேன் நீ? நீங்கள் சூத்தில் சிரிப்பீங்க அப்புறமா. இது மாதிரிலாம் பேசவே கூடாது தானே. இங்கே நடக்குது என்னடான்னா, அவனாகவே இருக்க விடக்கூடாதுன்னு சுற்றி பேசுவாங்க. யார் கவனமாக இருக்கணும்? இப்போ எங்கள் அம்மா எனக்கு நல்லது கூட சொல்ல, 2 மணி படுக்க மூச்சுங்கிறான்னு. யார் கவனமாக இருக்கணும்? நான் காலைல 10 மணி வரைக்கும் தூங்கலான்னுக்கிறேன் தானே. அப்படி தானே? என் நேரத்தை யார் கொண்டாடணும்? எங்கள் அம்மாவா நானா? என் வாழ்க்கை வாழ வந்தேனா எங்கள் அம்மா வாழ்க்கை வாழ வந்தேனா? எங்கள் அம்மா நல்லது பண்ணிட்டோம் கெட்டது பண்ணிட்டோம். நல்லதோ கெட்டதோ யார் பிரச்சனை? இது அவ பிரச்சனை தானே. எனக்கு பார்க்க தோணிச்சு பார்த்துட்டான், அவ்வளோதானே. நன்றி சொல்லு கடவுளேன்ட்டு. பிரம்மாவுக்கு நன்றி சொல்கிறான் தானே. எதுக்கு? சற்றே நிமிந்தேன் தலை சுற்றி போனேன் அடடா அவனே வல்லலடி. இல்லை இடுப்பை பார்த்து கஞ்சன்ட்டான் பிரம்மாவை, நிமிந்து பார்த்துட்டு வல்லல்ன்றான். எப்படி? இப்போ உண்மையிலே பிரம்மா வல்லலா கஞ்சனா? பிரம்மா கன்ஃபியூஸ் ஆகிடுவார். யாரோ ஏற்றுக்கிற மாதிரியும் நீ வாழ முடியாது. யாருன்னா ஏற்றுக்கணுன்னு உன்னால் வாழ முடியாது. யாருன்னா உன்னை மட்டும்தான் ஒத்துக்க முடியும். ஆனால் அதுவும் உன்னால் முடியாதுன்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா அதனால் பட்டம் எழுதி தர முடியும், உன்னால் உன்னை ஒத்துக்க முடியாதுன்ட்டு. எங்கன்னா உன்னால் ஒத்துக்க முடியாது. உன்னால் ஒத்துக்க முடியும்னா என்னை மறுக்கவே முடியாது. என்னை இம்மையால் கூட எனக்கும் உனக்கும் பிசுறு தட்டவே தட்டாது. கான்ஃப்ளிக்டே வராது எனக்கும் உனக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? உனக்கு எனக்கு எங்கே கான்ஃப்ளிக்ட்டு அப்படின்னு கேட்டியானா, எங்கே உனக்கு எனக்கு முரண்பாடு அப்படின்னு கேட்டியானா, உன்னால் உன்னை ஒத்துக்க முடியாது, உன்னையே ஒத்துக்க முடியாது, என்ன பண்ண முடியாது, ஒத்துக்கவே முடியாது. ஒத்துக்கிற மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தன் டிகே எழுதிக்கிறான், இருந்தாலும் ஆன்மீகம் பேசுவார், அதை மட்டும் புரிஞ்சுன்னு வந்துருங்க. அவர் வாழ்கிற இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், அங்கே போகாதீங்க. ரொம்ப எளிமையாக ஆன்மீகத்தை சொல்லுவார், கடவுளை சொல்லுவார். ஆனால் அவர் வாழ்கிற விதம் சரி கிடையாது. சிகரெட் பூச்சி ஊதுவார், சுருட்டு பூச்சி ஃபோட்டோ எடுப்பார், புகை விட்டு ஃபோட்டோ எடுப்பார், இவர் நல்லவராக இவர் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு பார்ட்டு தான் ஒத்துக்க முடியுது, 100% என்ன பண்ண முடியல. அப்போ சூழ்நிலை தான் காரணம், அப்படி தானே? அந்த மாதிரி என்ன ஆணாக இருக்குதான் பார்த்தேன், எல்லோரும் பார்த்தானே. வாழ்க்கை உங்களுது. யாருன்னா ஏற்றுக்கிறதுனாலையோ உங்களை ஒத்துக்கிறதுனாலையெல்லாம் எங்கள் வாழ்க்கை இல்லை.
அப்படிலாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய நிறைய பேர் பாவமாக இருக்கும் எனக்கு, அப்படியே போராடின்னு இருப்பான். தன்னை பெரிய ஆளுன்னு சொல்லணும், நம்ம செத்துட்டு பேர் செலவு வைக்கணுன்றதுக்காகவே பேசின்னு இருப்பான். சில பேர் அப்படி பிச்சை எடுப்பான். அவன் பேச்சு எனக்கு புரியும். இது கடை இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னதான் உனக்கு புரிஞ்சிச்சா சொல்லிட்டு போடான்னாக்கா அவனுக்கு எதுவுமே புரிஞ்சே இருக்காது வரும். ஆமாம், அந்த 3 வயசு குழந்தை அழகாக பாடுது. அழகிரி நந்தினி நந்தி வினோதினி விஸ்வ, என்னம்மா அர்த்தம் கேட்டால் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? கலையாத கல்வி எத்தனை வாட்டி கேட்டிருப்ப, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறீங்க? கலையாத கல்வியும் கலையாத கல்வி அவருக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறீங்க? அந்த கலையாத கல்வின்னு சொல்லுங்கிறாரு. கேட்டீங்க நிறுத்தி கேள்வி, நிறுத்தி என்ன அது கலையாத கல்வின்னு கேட்டீங்க? சொம்மண்ணா யாரோ திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டாங்கன்னா திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறேன். இருப்பான் பரவாயில்ல, நல்ல வேலை திருச்சிற்றம்பலம் சொல்லி கொடுத்துட்டோம். என்ன சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க. இப்போ வரவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். எனக்கு மாலை போட்டால் போடுவான் நினைக்கிறீங்க? சொன்னால் மட்டும் போட்டால் பெரிய ஆள் தான் தெரியுமா அப்படின்னு போடலாம் இன்னைக்கு. ஆனால் அது எப்படி சொல்லணும்? சொல்லி கொடுத்த மாதிரியாவா? ஒருத்தர் நன்றி உணர்வில் அப்படி சொல்ல முடியும் தெரியுமா? என்ன மாதிரி பேசுகிறான்டா பார்த்துக்கிறீங்க. பால இந்த இங்கிலீஷில் எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஃபக் அப்படின்னா, ஃபக் ஆஃப், ஃபக் யூ, அதெல்லாம் ஓகே. நமக்கு தமிழில் தானே ஏற்றுக்கிறோமா ஒத்துக்கிறோமா? நோ, டிஸ்டர்பே ஆகக்கூடாது. யார் சைடில்? அவங்கவுங்க சைடில். உங்களது வாழ்க்கை யார் மாதிரியானது? உங்களது மாதிரி என்கிட்ட வந்து பிச்சை எடுத்தீங்கன்னா நான் பாவம் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுவேன். நீங்கள் என்ன பண்ணி நிற்பீங்க? போராடி நிற்பீங்க. எனக்கு தான் ஊசியில் நூல் டக்குன்னு கோங்க முடியும். உனக்கு 1.5 கண்ணு, நீ என்ன பண்ணி ஆகணும்? சில பேர் பார்த்துருக்கீங்களா பேசும்போது இப்படி தான் பேசுவாங்க. ஏன்? இப்போ வந்து புக்கில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பேசும்போது கண்ணை தந்து ஓசெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, அப்படியே வச்சு நிற்பான். பாவமாக இருக்கும் எனக்கு அவனை பார்க்கும்போது. ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, போராடி நிற்பான். வச்சுன்னு இமைச்சிடக்கூடாதுன்றதுலேயும் கவனமாக இருப்பான். எவனா கண்டுபிடிச்சி நம்மளை ஞானி இல்லைன்ற போகிறான்ட்டு. ஆமாம், ஞானிங்கெல்லாம் கண்ணு மிக்க மாட்டாங்கன்னு பசிட்டுக்கிறான் எங்கேயோ. அதனால் என்ன பண்ணுகிறான், பேசாத ஊசி நூறு கொடுத்து டாக்டர்கிட்ட தேய்ச்சிருந்தா என்ன இருக்குது அந்த கண்ணு? ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. விரிஞ்சே வைக்கிற மாதிரி ஐ டாக்டர்கிட்ட போனால் கிளிப் ஒன்று கொடுத்துட்டு இருப்பாரு. கிளிப்பை மாட்டி என்ன பண்ணியிருந்துருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கலைப்போம், குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை, மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.